இன்னைக்கு சர்மன் டைட்டில் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்ற டாப்பிக்கில் எடுத்திருக்கேன். ஒரு ஹியூமன் பீயிங்க்குமே நம்மளை காட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம சில செட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ஸும் இருக்குது, நம்மளுக்கு அட் த சேம் டைம் நம்ம ஃப்ளெஷில் இருக்கோம், நம்மளுக்கு வீக்னஸுமே இருக்குது தான். யாருமே வந்து நான் பர்ஃபெக்ட், எனக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் தான் இருக்குது, நான் வீக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு கம்பெனி இல்லை எங்கேயாச்சும் இன்டர்வியூ போனாலே இந்த ஒரு கொஸ்டினை வந்து ரொம்ப காமனாக கேட்பாங்க. வாட் ஆர் யுவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஜீரோ ஃப்ளாவோட இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் வேணும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான், யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் அவங்க இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு 4 ரீசன்ஸ் இருக்கான். அது என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஆர் செல்ஃப் அண்ட் அவேர்னஸ், ஆர் வி அவேர் ஆஃப் ஆர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்றத அவங்க செக் பண்ணுறாங்களாம். செகண்ட் வந்து க்ரோத் மைண்ட் செட், வாட் டு வி டூ டு ஃபிக்ஸ் ஆர் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்களாம். அடுத்தது ரோல் அலைன்மெண்ட், ஃபிட் செக், இப்போ அவங்க எந்த ரோலுக்கு அவங்கள எம்ப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அந்த அந்த பொசிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதே நேரத்தில் அவங்களோட வீக்னஸ்லாம் அந்த பொசிஷன்லாம் அவங்கள அந்த பொசிஷனை ரொம்ப ரூயின் பண்ணாமல் ரொம்ப கியாட்டிக்காக அதை மாற்றாமல் இருக்குமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கேட்பாங்களாம். ஃபைனலாக வந்து ஆத்தென்டிசிட்டி, அவங்க ஜென்யூனாக இருக்காங்களா, ஏன்னா நான் ரொம்ப இதில் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வீக்னஸே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஜென்யூன்னஸையுமே செக் பண்ணுறதுக்காக இந்த கொஸ்டினை கேட்பாங்களாம். ஸோ எனக்கு என்னன்னா, இந்த நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம தெரிஞ்சிருக்கோமா, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத குறித்து நம்ம வந்து இந்த சர்மனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸோட டெஃபினேஷன் எடுத்துக்கிட்டோன்னா, strengths are gained by what we intake and practice or exercise. Weakness is not a failure or something to be ashamed of. It is the exact place where God's strength becomes visible. அப்படின்றது தான் நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸோட டெஃபினேஷனாக பார்க்குறோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம ஸ்டடி பண்ணோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ், ஆர் வி அவேர் ஆஃப் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு முதல்ல தோன்றது எனக்கு காட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, டேலண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பைபிள் படி பார்த்தோன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அது கிடையாது. நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லணுன்னா we should have all these. First, God's spirit நம்மக்கிட்ட இருக்கணும். செகண்ட், God's grace and his power நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபைனலி God himself. இதெல்லாம் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ God's spirit அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, வசனங்கள் வாசிக்கிறேன். Zechariah 4:6, not by might nor by power but by my spirit says the Lord of hosts. 2 Timothy chapter 1 verse 7 இப்படியா சொல்லுது, for the spirit God gave us does not make us timid but gives us power, love and self-discipline. Thirdly, Luke chapter 11 verse 13, if you then being evil know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது தான் நம்ம பெலனோட இருக்கிறோன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த கடைசி காலத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாருக்குமே கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு குட் கிஃப்ட். நம்ம கடைசி அந்த லூக் 11:13 படித்தப்போ இட்ஸ் அ குட் கிஃப்ட், அதை ஃபாதர் எப்படி தராமல் இருப்பார் அப்படின்ற அளவுக்கு அந்த வசனம் சொல்லுது. அப்போ நம்ம அதை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கிறவங்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பெலன் உள்ளவர்களாக இருக்க முடியும்.
Secondly, God's grace and His power. இதுக்கு ultimate verse 2 Corinthians chapter 12 verse 9 and 10. My grace is sufficient for you, for my power is made perfect in weakness. அவரோட கிருபையும் அவரோட பலனும் அவரோட வல்லமையும் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை வாழ முடியும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம எல்லா பார்ட் ஆஃப் லைஃப்லேயும் நம்ம ஃப்ளரிஷ் ஆகும் கண்டிப்பாக. அடுத்தது காட் ஹிம்செல்ஃப். அதுக்கான வசனங்கள் Psalm 73:26. My flesh and my heart may fail, but God is the strength of my heart and my portion forever. Philippians 4:13. I can do all this through Him who gives me strength. Isaiah 40:29-31. He gives strength to the weary and increases the power of the weak. Even youths grow tired and weary, and young men stumble and fall. But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. Isaiah 41:10. So do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous hand. ஸோ காடே நமக்கு பலனாக இருப்பார். காட் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் நம்மளோட இருந்தாருன்னா நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். நம்ம இப்போ என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு காடை நம்ம விட்டுறக்கூடாது. அவர் பலப்படுத்துகிற பலனால தான் நம்மளால் எல்லாத்தையுமே செய்ய முடியும். அவர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். வீக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா temptations of the world, lust of the eyes, lust of the flesh, pride of life, அப்புறம் deception, பிசாசின் தந்திரங்கள் இருக்குது, demonic powers, fear, அப்புறம் லைஃப் நாட் அலைன் டு காட்ஸ் வில். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலி நம்மளோட வீக்னஸ். இதில் நிறைய அட்டாக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீக்னஸை விட்டு மீள்றதுக்கு நம்ம நிறையா போராடிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி வீக்னஸஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அந்த 5th ஒன், லைஃப் நாட் அலைன் டு காட்ஸ் வில் அப்படின்றத, அதுவும் பெரிய வீக்னஸ். அதாச்சும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்ட்டு வாழ்ந்துட்டு பர்பஸ் ஓரியன்டாக வாழாமல் இப்போ ஒரு காம்பஸ் இல்லை ஒழுங்காக சென்டர் பிளேஸ் பண்ணி வச்சாதான் ஒரு ப்ராப்பர் சர்க்கிள் வரும்ல. அதை போட்டு நம்ம ப்ராப்பராக ஆங்கர் பண்ணாமல் ஆட்டிகிட்டு இருந்தோம்னா ஒரு ப்ராப்பர் சர்க்கிள் வராது. அது மாதிரி தான் ஆண்டவரை சென்டர் பண்ணி நம்மளோட லைஃப் இல்லைன்னு சொன்னால் அது ஏனோ தானோன்னு போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அது ஒரு பெரிய வீக்னஸ். நம்ம அதுலேருந்து எப்படியாச்சும் மீண்டு வரணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் growth mindset. வாட் டு வி டூ டு ஃபிக்ஸ் ஆர் வீக்னஸ்? ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் இப்போ வீக்னஸ்லாம் பார்த்தோம். இந்த வீக்னஸ்லாம் இருக்குது, நான் இதிலலாம் அட்டாக் ஆகிருக்கேன், நான் இதிலலாம் இன்னும் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் we should do something to fix this. what can we do அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஒரு வீக்னஸை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம பண்ணுறது we depend on our strength. என்னால் என்ன செய்ய முடியும், எனக்கு இப்போ ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன்ட்டு நம்ம ஓன் ஸ்ட்ரென்த்தும் நம்ம அறிவு கெட்டினதையும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அது ரொம்ப தவறு. ஸோ டிபெண்டிங் ஆன் ஆர் ஸ்ட்ரென்த் இட்ஸ் அ பிக் நோ. பைபிள்லேயும் அழகான ஒரு வசனம் இருக்குது. Psalms 20 verses 6-8 பார்க்குறோம். Now I know that the Lord saves his anointed. He will answer him from his holy heaven with the saving strength of his right hand. Some trust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God. They have bowed down and fallen, but we have risen and stand upright.
ஸோ நம்மளுக்கும் ரதங்கள் குதிரைகள்னு சில ஸ்ட்ரென்த்ஸ் நம்ம ஃபிசிக்கலாக எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது அந்த ஸ்கில் இருக்குது நான் இந்த டேலண்ட் எனக்கு இந்த பவர் இருக்குது எனக்கு இத்தனை பேரை தெரியும் நம்ம ஓன் ஸ்ட்ரென்த்தில் எதை ட்ரஸ்ட் பண்ணிருந்தாலும் நம்ம இடறி உள்ளவங்களாக தான் மாறுவோமே தவிர கண்டிப்பாக அதில் ஜெயத்தை நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை தான் நம்ம பற்றி இருக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா we need to trust in God or hope in God. Psalms 56 verses 3 and 4 சொல்லுது, whenever I am afraid I will trust in you. In God I have put my trust. I will not fear. What can flesh do to me? Isaiah 40:31 இது ஏற்கனவே படித்தோம். But those who hope in the Lord will renew their strength. ஸோ நம்ம வீக்னஸ்லேருந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வெளியே வரணும் முன்னேறி போகணும்னு நினச்சோன்னா ஃபர்ஸ்ட் திங் we need to do is trusting in God. ஆண்டவர் மேலே தான் நம்ம ஹோப்பை போட்டிருக்கணும், நம்ம ட்ரஸ்ட்டை வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் அவர் என்ன இதிலேருந்து மேற்கொள்கிறதுக்கு எனக்கு பலன் தருவாருன்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வைக்கும்போது தான் அது ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிக்கிற ஒரு டூலாக மாறுது. அடுத்ததாக we need to have faith and step forward. நான் ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய உட்காந்துருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். Hebrews 11:8 பார்க்குறோம், by faith Abraham obeyed when he was called to go out to the place which he would receive as an inheritance, and he went out not knowing where he was going. So Hebrew 11 சாப்டரே ஃபுல்லாக அந்த ஃபேத்தில் நடந்தவங்களோட ஹிஸ்ட்ரியை கொடுத்துருக்க மாதிரி அந்த சாப்டரே இருக்கும். ஏப்ரஹாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் ஃபர்ஸ்டே ஒரு பிலீவர் கிடையாது. ஆண்டவர் அவங்க ஒரு ஐடல் வர்ஷிப்பராக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கேருந்து அவங்கள வெளியே கூப்பிட்டு அவங்க எங்கே போகணுன்னே தெரியாது. ஆனால் போக சொல்லும் பொழுது அவங்க ஃபேத் மட்டும் வைக்கல ஆண்டவர் மேலே, அவங்க ஸ்டெப் ஃபார்வர்டும் பண்ணாங்க. ஆண்டவர் அவரை ஒரு விசுவாசத்தின் தந்தையாக மாற்றினார். அது மாதிரி நம்ம என்னென்ன காரியத்துலலாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோமோ, என்னென்ன வீக்னஸ்லலாம் சஃபர் ஆகிட்ருக்கோமோ, ஆண்டவர்கிட்ட அந்த விஷயத்துக்கு நம்ம நம்பிக்கை வச்சு இதை விட்டு என்னால் மீளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அதில் ஆண்டவரை நம்பும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு அதுக்கான வழியை சொல்லுவார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு சோதனையாக இருந்தாலும் அதுலேருந்து தப்பித்து கொள்றதுக்கும் வழி கொடுக்குற தேவன். அப்படின்றப்போ என்ன சொல்கிறாரோ அது நமக்கு புரியாத ஒரு விஷயமா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் கூட நம்ம அதை செய்கிறதுக்கு நம்ம முன் வரணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த வீக்னஸை விட்டு ஜெயிக்க முடியும். அடுத்தது ரோல் அலைன்மெண்ட் ஃபிட் செக். ஆண்டவர் ஒருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த், நம்மக்கிட்ட இருக்கிற வீக்னஸ் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபிட் செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஸ்டாண்டர்ட் வேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே Romans 12:2 தான். And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. நம்ம இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே ஆண்டவரோட இருந்து நம்ம ஒரு ரெனியூடு லைஃப்பை நம்ம வாழணும்னு நினச்சி நம்ம ஸ்டெப் எடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் த வேர்ல்டோட நம்ம மிக்ஸே ஆக முடியாது. அப்படி தான் காட் நம்மளை யூனிக்காக வச்சுருப்பார். அதை நம்ம பிலீவ் பண்ணி நம்ம ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணோம். ஒருவேளை நம்ம அந்த விஷயத்தில் தனியாக தான் நிற்கணும்னு வந்தால் கூட ஆண்டவர் நம்மளுக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக அது செயல்படுறவங்களா இருக்கணும். அதே நேரத்தில் Romans 12:3-8 நம்ம பார்க்குறோம். ஒருத்தங்களுக்கு காட் ஒரு கிரேஸ் கொடுத்துருக்காரு, ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம என்னவோ அதை நம்ம செய்கிறதுக்கு பழகணும். நான் வசனங்களை வாசிக்கிறேன். For I say, through the grace given to me, to everyone who is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, as God has dealt to each one a measure of faith. For as we have many members in one body, but all the members do not have the same function.
So we, being many, are one body in Christ and individually members of one another. Having then gifts differing according to the grace that is given to us, let us use them. If prophecy, let us prophesy in proportion to our faith. Or ministry, let us use it in our ministering. He who teaches in teaching, he who exhorts in exhortation, he who gives with liberality, he who leads with diligence, he who shows mercy with cheerfulness. ஸோ ஒருத்தருக்கும் நம்ம ஒரே சரீரத்தின் அங்கத்தினர்களாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் காலிங் அண்ட் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது. நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்க மெஷர் ஆஃப் ஃபேத் வச்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிரேஸ் வச்சும் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு வேர்ல்டோட நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அந்த ஓட்டத்தை ஓடணும்னு நம்ம நினச்சோன்னா நம்ம கண்டிப்பாக ஃபிட் செக்கில் தோற்றுருவோம். நம்ம வீக்னஸை நம்ம மீண்டு வரவே முடியாது. அதனால அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஃபைனலி ஆத்தென்டிசிட்டி. ஆர் வி ஜென்யூன்? எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆத்தென்டிக்காக இருக்கிறது, நம்ம ஜென்யூனாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், டோன்ட் ஹைட் யோர் வீக்னஸ் டு காட். Proverbs 28:13. He who covers his sins will not prosper, but whoever confesses and forsakes them will have mercy. Psalms 98. You have set our iniquities before you, our secret sins in the light of your countenance. Ecclesiastes 12:14. For God will bring every work into judgment, including every secret thing, whether good or evil. Hebrews 4:13. And there is no creature hidden from his sight, but all things are naked and open to the eyes of him to whom we must give account. ஆண்டவர் முன்னாடி மறைவாக எதுவுமே இல்லை, நமக்கு அது நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது நம்ம அதை ஹைட் பண்ணக்கூடாது. எதுனாலும் மெயினாக நம்மளோட வீக்னஸஸ், நம்மளோட சின்ஸ் இருக்கட்டும், அதை காட் கிட்ட ஹைடே பண்ணக்கூடாது. நம்ம காட் கிட்ட அதை கன்ஃபெஸ் பண்ணி அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடுறவங்கள நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணுன்றது தான் ஆண்டவரோட ஆசையாக இருக்குது. நம்ம இது ஒரு பெரிய லைன்னு நினைக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட மறைக்கிறோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரோட அந்த ஃபெலோஷிப்பில் ஆண்டவரோட அதை பேசி அதை அவர்கிட்ட ஹைட் பண்ணாமல் நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. அடுத்ததாக we need to surrender and be transformed. Psalms 3:5-6. Trust in the Lord, the Proverbs. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. James 4:7. Therefore submit to God, resist the devil and he will flee from you. Galatians 2:20. I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ lives in me. And the life which I now live in the flesh, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. ஸோ இது மாதிரி நம்ம லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். இனிமேல் வாழ்கிறது நான் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஃபுல் சரண்டர் பண்ணி நம்ம வாழ்கிற ஒரு லைஃப்பை வாழும்போது நிச்சயமாக அந்த லைஃப்லேருந்து நம்மளோட வீக்னஸஸை கொடுக்குற டெவலை ரெசிஸ்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். நம்ம நிறையா விஷயங்களை நம்ம மேற்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறதெல்லாம் அவர்கிட்ட எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி சரண்டர் பண்ணி அந்த பொசிஷன்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம ஜென்யூனாக வாழ முடியும் ஆண்டவர் முன்னாடி. ஃபைனலி பி மோட்டிவேட்டட் பை காட். நம்ம காட் நம்மளோட லைஃப்பை கொண்டு போகும்போது நிறைய நேரம் நிறைய விஷயம் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற காரியங்களாக இருக்குது, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற காரியங்களாக இருக்குது. இப்போது நம்ம வாழ்கிற ஜெனரேஷனே ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு ஜெனரேஷனாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எப்போவுமே காட்னால மோட்டிவேட் ஆகணும். காட்னால மோட்டிவேட் ஆகுறதுனா ஒன்று நம்ம காட் ஸ்பிரிட்
அதில் நம்ம மோட்டிவேட் ஆகிருக்கணும். இல்லை ஃபேத் ஆர் ஜென்யூன் லவ், பியோர் லவ், டு பி அ பிளெஸ்ஸிங் ஃபார் த சேக் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், இல்லைனா வேர்ட் ஆஃப் காட். இந்த விஷயங்கள் எதுனாலையாச்சும் நம்ம மோட்டிவேட் ஆயிருந்தோம்னா கண்டிப்பாக வி ஆர் மோட்டிவேட்டட் பை காட். பட் அதை விட்டுட்டு நம்ம நம்ம பேருக்காகவோ புகழுக்காகவோ அப்படி நம்ம பின்னாடி நம்ம ஹார்ட்டில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணோன்னா அது கண்டிப்பாக நாட் மோட்டிவேட்டட் பை காட். அதை நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்கிறவங்களாக இருக்கணும். அப்போ நம்ம நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல ஆத்தென்டிக் ஜென்யூன் கிறிஸ்டியன் லைஃப்பை வாழ்கிறவங்களா நம்ம கன்சிடர் ஆகும். கண்டிப்பாக அப்படி ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். இது நம்ம கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் இந்த மாதிரி வாழும்போது இட் மேக்ஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். ஏன் இவங்க மட்டும் வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்றது வெளியே தெரியும். ஆனால் அதை நல்ல விதமாக உலகம் பேசுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேசாது. ஏன்னா நம்ம ஜீசஸோட லைஃப்லேயே அதை பார்க்குறோம். அவர் அந்த நசரேயன் அப்படின்ற அந்த நாசரேத்துன்ற ஒரு ஊர்லேருந்து வந்தவருன்றத அது எவ்வளோ சர்காஸ்டிக்காக இந்த நத்தானியல்ன்றவர் பேசுகிறார். கேன் எனிதிங் குட் கம் அவுட் ஆஃப் நாசரேத் அப்படின்னு சொல்லி ஜீசஸை எவ்வளோ தூரம் அவர் இது பண்ணி கீழ்த்தரமாக ஹர்ட்ஃபுல்லாக பேசுகிறாருன்றத இந்த ஒரு குவெஸ்டனில் நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி தான் இந்த உலகத்தில் ஒருவேளை நம்மளும் பேசப்படலாம். இப்படிலாம் நீ இருக்கிறனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நீ லைஃபையே வேஸ்ட் பண்ணுற இந்த மாதிரிலாம் வாழ்ந்து ஹோலியாவோ இல்லை காடுன்னு வாழ்கிறதோ அப்படின்னு நம்மளோட ஒர்க் பிளேஸ்லேயே இருக்கட்டும், இல்லைனா நம்மளோட வெரி க்ளோஸ் லவ்ட் ஒன்ஸ் கூட நம்மளை சொல்லலாம், ஏன் உன் லைஃப்பை இப்படி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கூட நம்மளை சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆன்சர் இந்த வசனங்கள் தான். John chapter 1 verses 46 to 49. And Nathanael said to him, Can anything good come out of Nazareth? Philip said to him, Come and see. Jesus saw Nathanael coming toward him and said of him, Behold, an Israelite indeed, in whom is no deceit. Nathanael said to him, How do you know me? Jesus answered and said to him, Before Philip called you, when you were under the fig tree, I saw you. Nathanael answered and said to him, Rabbi, you are the Son of God, you are the King of Israel. So, ஒரு பர்சன் அவர் அவ்வளோ டெஸ்பைஸ் பண்ணி அவர் பேசுகிறாரு. ஆனால் ஃபிலிப் சொல்கிறார், கம் அண்ட் சி. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சராகவும் இருக்கணும். ஏன் நீ இப்படி வாழ்கிற, ஏன் நீ வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்லி எங்கேருந்து நமக்கு இந்த குவெஸ்டின் வந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு டெம்டேஷனாகவே இந்த குவெஸ்டின் வந்தாலும் சரி, மற்றவங்களாம் இப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கே செல்ஃப் ஒரு டெம்டேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. ஆல் we need to say is come and see. அங்கே ஜீசஸ் will encounter them. நம்ம வாழ்க்கை மூலயமா ஆண்டவர் அப்படி யாருக்கெல்லாம் அந்த குவெஸ்டின் வருதோ ஆண்டவர் அவங்கள கண்டிப்பாக மீட் பண்ணுவார். அதே வாய் யூ ஆர் த சன் ஆஃப் காட், யூ ஆர் த கிங் ஆஃப் இஸ்ரேல்னு சொல்லுது. அதே அளவுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க லைஃப்பும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்படிப்பட்டதாக ஆண்டவர் மாற்றுவார் இந்த மாதிரி நம்ம வாழும்போது. Finally, I want to tell this verse and encourage all of us. 1 Corinthians chapter 1 verse 27. But God has chosen the foolish things of the world to put to shame the wise, and God has chosen the weak things of the world to put to shame the things which are mighty. ஸோ நம்ம ஃபூலிஷாக தோணலாம் இந்த உலகத்தில். நம்ம இப்படிலாம் ஆண்டவருக்கு பக்தியாக வாழும்போது, ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது நம்ம ஃபூலிஷாகவும் வீக்காகவும் தெரியலாம். ஆனால் காட் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கார். அதில் நம்ம என்கரேஜாக இருக்கணும். நம்மளை கொண்டு ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்துவார், மைட்டியை வெட்கப்படுத்துவார். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற பெரிய என்கரேஜ்மெண்ட்.